ஏய், என்கிட்ட தான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பீங்களா? என்னடா டென்ஷன் பண்ற? நோ நாட் நவம்பர்னா என்னன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதை எனக்கு தெரிஞ்சதை என்னோட பாணியில சொன்னேன். நீ நினைச்சனா நிக்கும், நீ நினைக்கலனா அது நிக்காது. சிம்பிள், அவ்வளவுதான். நீங்க நினைச்சீங்க, எனக்கு தோணுச்சு, உடனே வந்துட்டேன். அதாங்க நமக்குள்ள ஒரு இது. சரி ப்ரோ, எல்லாம் புரிஞ்சுது. அதை கண்ட்ரோல் பண்ண ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாரு. முதல் விஷயம், அது உன்னோடது, நீ தான் அதை கண்ட்ரோல் பண்ணும். அது உன்னை கண்ட்ரோல் பண்ண கூடாது. அடுத்தது, இந்த மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சுக்கோ. நீ ஒந்த பிடிக்கிறதுக்கு பதிலா இதை பிடிச்சனா 4 arms ஆகுது டெவலப் ஆகும். உந்த பிடிச்ச ஃபியூச்சர்ல எந்த டெவலப்மெண்ட்டும் இருக்காது. அடுத்தது, குண்டு அங்கதான் இருக்குதான்னு அடிக்கடி கையை வச்சு தேடாத. அது எங்கேயும் போகாது, அங்கதான் இருக்கும். நம்ம பசங்கள்ல 80% பசங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கும். குண்டு அங்கதான் இருக்குதா இல்ல எங்கேயா போயிடுச்சா அப்படின்னு தேடாதீங்க. அது எங்கேயும் போகாது, அங்கதான் இருக்கும். நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. கடைசியா ஒண்ணு சொல்றேன். தனியா இருக்கியா, இருக்காத, நேரா கடைக்கு போ. உனக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி சாப்பிடு. காசு இல்லையா, சும்மா சுத்தி வா. ஜனங்க எங்க கூட்டமா இருக்குதா அங்க போய் நின்று வேடிக்கை பாரு. வேற எதுவும் பண்ணாத. அந்த மைண்ட் அங்க இருந்து அங்க எட்ட போயிடும். தனியா இருந்தனா நீ உன் வேலையை பார்த்துருவ. எனக்கு தெரிஞ்சத என்னோட மூளைக்கு ஏற்றதை நான் சொல்லிட்டேன். இதுல எதனா தப்பு இருந்ததுன்னா கமெண்ட்ல திட்டுங்க. தப்பு இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு எமோஜியை போட்டு போங்க.